ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திக் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 2 தான் பார்க்க போகிறோம். இது என்னடா வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வில்லேஜ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு ரீஸ்பான் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போகாதீங்க, நீங்கள் வந்துட்டு ரைட்டில் போங்க. எனக்கு புரியல. இப்போ தான் வந்து ஓகே, இதுலயும் ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னு ரீஸ்பான் செட் பண்ணிட்டோம். ரீஸ்பான் வந்துட்டு இங்கே ஆயிட்டோம். அது ஏன்டா அச்சோ, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு க்ரீப்பர் வருது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நியூ வில்லேஜ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம ஏபிள்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். என்னது ஏபிள் பெட்ஸ் யூஸ் ஆகும். அப்போவே சொன்னேன் இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கோன்னு. நான் தான் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட காட்டி நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆமாம், இதை மைனஸ் பண்ணால் பெட்டே சாப்பிட போகலாம். மைனஸ் பண்ணாதான் பெட்டே கிடைக்குமா? ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ட்ரீம் ஹவுஸை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு வில்லேஜே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு தேங்க்ஸ். நீங்களே வந்துட்டு போய், அது என் ஃப்ரெண்டு தான், ஸோ வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு பேசிக்கான ஒரு ஹவுஸை தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு மரம் வேணும் கைஸ். ஆமாம், நம்மளுக்கு இப்போ நிறைய பொருள். ஐயோ, வில்லேஜ் இஸ் டேமேஜ் கைஸ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதுவும் தேவைப்படுது நம்மளோட இதுக்கு. ஆமாம், நம்ம செடி அந்த வைக்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் தேவை, இந்த டர்ட் தான் தேவை நம்மளுக்கு. அப்புறம் இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டா கூட இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேன். இதே மாதிரி தான் ஏக்காவே இருக்கும் கைஸ். ஆமாம், இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஹெல்த்தும் ஃபுல்லாக தான் இருக்குது, சாப்பாடும் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு பார்ப்போம். 12, 13, 14 ஒரு 20 இருங்க, ஒரு 20 கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷீப் இருக்குது, அதை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்மளோட ரித்திக் தான் வந்துட்டு இப்போ நம்ம பெட்டு செய்ய போகிறாராமா. பிரெட் இல்லை, அது பிரெட் தான். பெட்டுடா கைஸ், அது பெட்டு தூங்குற பெட்டு இல்லை, பிரெட்டு கைஸ். தூங்குற பெட்டு இல்லச்சு செய்யக்கூடாது. வீட்டு நியூ ரெசிபி அன்லாக். இவன் பிரெட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறானே எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், அதுக்கப்புறம் எப்படி பெட்டு செய்யறது? எதுவுமே இல்லை காய்ஸ். கிராஃப்டிங் டேபிளே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் மரம் வெட்டணும் गाइस. அதுக்கு தான் இப்போ நம்ம நான் அதுக்கு தான் அவங்க கிட்ட அப்பவே சொன்னேன், வாடா போய் மரம் வெட்டலாம். இல்லை நம்ம தேடும் போது நம்மளுக்கு தோணும் போது வெட்டிக்கலாம். அப்படின்னா நம்மகிட்ட அனிமல்ஸ் வளர்த்தாரோ இல்லை நிறைய ஃபுட் இருக்கு, அதுக்கு தரலாம். நம்மளோட மீன் அங்க ஒரு மரம் இருக்கு गाइस. எப்பலாம் இந்த ஆடு கிடைக்குதோ அப்பறே எடுத்து வச்சுக்கணும் गाइस. இல்ல பெட் செய்ய. ஆனா गाइस நம்ம பெட் செய்ய தேவல. ஐயோ, ஓடுது பாருங்க நம்மளோட. நம்ம வில்லேஜ்ல இருந்து ஒரு பெட் எடுத்துட்டோம் गाइस. லூட் கூட இருக்கு. சரி, வில்லேஜ்ல இருந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? நம்மளோட ஓனா கூட நம்ம செய்யலாம்ல. என்னடா ஒண்ணுமே கிடைக்கல. அது நம்ம எடுத்துறப்போம், நம்மளுக்கு தெரியல गाइस. எச்சு குட்டி முட்டை போட்டுச்சுடா, அதுல வந்து அடிச்சா அது ஒண்ணுமே தராது. ஆனா பெருசா என்ன இருக்கே, ஒண்ணுமே தரல. வாங்க போலாம். ஆனா நல்ல யாரா குதிரை சவாரி பண்ணலாம் गाइस. பாருங்க, இங்கலாம் வந்துட்டு இதுதான் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம அங்க இருக்கு பாருங்க. நம்ம ஸ்கூல் வேடிக்கை பார்க்குது. ஆனா இந்த வில்லேஜ் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. அது அது புதுசா வந்தாலும் அது எப்பவுமே இப்படிதான் गाइस இருக்குமே. ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மைன்கிராஃப்டை டெவலப் பண்ணிக்கலாம். கீழே பத்தாது. ஆமா गाइस, இதே பத்திருடா. இது பத்துமா? பத்தாம போயிடுச்சு, என்ன பண்றது? அதுதான். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ கிராஃப்டிங் டேபிளையும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். நாடா பண்ண गाइस. ஆமா, இப்போ மரத்தை கீழே இருக்கிறான், எப்படி பண்ணுன்னு கேட்குறேன் गाइस. எனக்கு தெரியும், இவன் கொலாப்ஸ் பண்ணி விட்டான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டுக்கு மரம் கொஞ்சம் எடுக்கணும். மரம் எத்தனை இருக்குது நம்மக்கிட்ட? அயனுக்கு அது மட்டும் எத்தனைன்னே காமிக்க முடியுது.
அதுதான் ஒன்று இருந்தால் காமிக்காது கைஸ் இது. அப்போ இது ஒன்று தான் இருக்கா? ஆமாம், ஒன்று இருந்தால் இந்த மாதிரி காமிக்காது. ஸோ இப்போ நம்ம அப்புறம் நம்மளோட ஹவுஸ் எப்படி பில்ட் பண்ணுறது? எதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுறோம்? ஸோ இது வேற என்னடா ஆகுது இது? சரி இப்போதைக்கு 3 போதும். கேஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது இது? இருக்கே சரி செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? கேஸ் 12 தான் இருக்குது. ஆமாம் நம்ம எடுக்கணும். இங்கேயே நாளுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சரி போகும். கைஸ் கிராஃப்டிங் டேபிள்ல உட் பிகாக்ஸ் பண்ண முடியும். ஆமா அல்ல அந்த ஸ்டோரை மைனஸ் பண்ணி இங்கே பாருங்களேன், இதை நான் பார்க்கவே இல்லை. ஹாஃப் பேசி இந்த வீடு பாருங்களேன், இங்கே மட்டும் தனியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நைட் ஆனதுனால இப்போ கீழே இருக்கிற இந்த வீட்டில் தான் நம்ம போய் இப்போ தேரா போட போகிறோம். அதெல்லாம் கேஸ் நான் எல்லா பொருளும் ஆட்டி போட்டு வந்துடுவேன். இந்த வீட்டில் ஒரு காலி வீடு பார்ப்போம். ஓகே நம்ம இப்போ போடா. ஐயோ ஐயோ வரோங்க. ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ இப்போ நம்ம எந்த வீட்டில் ரீச் பண்ணாலும் இருங்க கைஸ், இப்போ நம்ம மேலே தான் போகணும். ஐயோ ஜம்ப் பண்ண முடியாது, வெளியில போ. டோருக்கு கூட கொடுக்கலையா? சோ நம்ம நிறைய இருந்தது. நான் இப்போ கிட்ட அப்பவே சொன்னேன் இப்பெல்லாம் வேணாம் அந்த ஸ்டோன்ஸ் அந்த வெப்பன்ஸ் அப்படின்னு தான் கேட்காம செஞ்சான். இப்போ அதுவும் இப்போ போயிடுச்சு. இப்போ யாராவது அது எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ அந்த இடம் எங்க இருக்குன்னு வேற தெரியும். இந்த இடம் தான் நினைக்கிறேன். தான் கரெக்டா அந்த வீடு தான். அவங்க கைஸ் அங்க வேற சாமி இருக்குல்ல கைஸ். ஏய் நம்மள அப்படியே ஏத்த அட்டாக் பண்ண பாக்குறா. கைஸ் நம்ம போல ஏத்த அட்டாக் பண்ணுது. வரட்டும் அப்படியே கத்திரா. மம்மி நம்ம கிட்டே வந்து ஆட்டம் காட்டு. நம்ம பொருள் ஏத்த அடிக்கிட்டு வருது. அதுக்கு போய் எடுத்துறலாம். அது கத்தி கைஸ். இவன் என்னடா இப்படி பண்றான்? டேய் கத்திடா. ஏய் நானா பண்ண முடியும்? நிறைய இருக்குங்க. குடிரலாம் வாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய்க்கோ. அந்த வீடு வேண்டாம்டா. ஐயோ பாருங்க இவனால சரியான தலைவலி. அந்த வீட்டுக்கு போனா ஜாம்பி வராது. டேய் இந்த பெட் இருக்காதுடா. லூட்டரா இருக்கோ. கதவை சாத்து. கதவை சாத்திட்டு நம்ம எவ்வளவு நேரம் இருப்போம்? இப்போ நம்ம சீக்கிரமா பெட் தேவை. அது சேஃப்டிடா, மாட்டிக்கலாம்டா. இருங்க இப்படி குதிப்போம், வேற வழி இல்லை. இந்த வீடு நான் கிட்ட அப்பவே சொன்னேன் கைஸ். இவங்கிட்ட ஆட்டையை போட்டான் பாருங்க ஜாம்பி. நான் அப்பவே சொன்னேன் இவங்கிட்ட வேணாண்டான்னு படிச்சு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம கூட இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு லக்ஷனும் வந்திருக்கான். நான் அப்பவே அவங்ககிட்ட படிச்சு சொன்னேன். இப்போ எந்த ஜாம்பி வச்சுட்டு இருக்குன்னு வேற தெரியல. இப்போ அது செத்து போச்சுன்னா என்ன ஆகும்? அது செத்து போச்சுன்னா திரும்பி ஸ்பான் ஆகும். गाइस இப்போ நம்ம திரும்ப கிராஃப்டிங் டேபிள் எங்க? அங்க இருக்குல கிராஃப்டிங் டேபிளா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு. நம்ம அங்க இருங்க, நம்ம இப்ப வீட உருவாக்கலாம் அப்படினா டே 2லயும் முடியாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவன் பண்ண அட்ரோசிட்டில க்ரீப்பர் இல்ல ஜாம்பி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு கரெக்டா. இத பாருங்க, கிராஃப்டிங் டேபிள் இங்கே விட்டு தான் போயிருக்கும். இவன் இங்க வீடு கட்டலாங்கிறாங்க. பட் ஆனா இந்த இடம் வந்துட்டு சரியாகாது எனக்கு தெரிஞ்சு. டே 2லயும் வந்துட்டு நம்ம இப்ப கட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கட்டனால டே 1லயே கட்டறோம்டா. இவன் சொல்றான், இப்படி சொல்றான். நம்ம என்ன பண்றது? இப்ப பாருங்க, நமக்கு ஹெல்த் கூட இல்ல, பிரெட் திங்கணும். அது நானே இப்ப தின்னதுனால ஏதோ கொஞ்சம் ஹெல்த். பேசாம இந்த இடம் ஃப்ரீயா தான் கைஸ் இருக்கு. இந்த இடத்துல கட்டலாம். சாமி இப்ப அதுக்கிட்ட நம்மளோட வில்லேஜ் சாமி வில்லேஜ் கட்சி சாப்பிடுச்சு. வில்லேஜ் சாமி கூட ஐயோ இவன் வேற. ஐயோ இந்த ஜாம்பியும் தொல்லை பண்ணுதுனா இவனுங்களும் தொல்லை பண்ணுது. வில்லேஜ் சாமி ஸ்கை வில்லேஜ் ஸ்கை. ஓகே, பேசாம நம்ம ரித்திக் சொன்ன இடத்துல கட்டலாம். பிகாஸ் ஏன்னா சேஃப் தான். ஏன்னா வந்துட்டு மேல போடா. அங்க மேல ஒரு இடம் இருக்கு பாரு, அங்க போ. நான் போய் நம்ம கொஞ்சம் இடம் அங்க கிரீப்பர் ஜாம்பிஸ் எல்மு கூர்மண்டாடா போயிருக்குடா. இந்த இடத்துல கட்டலாம். பாருங்களேன், ஏதாவது ஒரு 7.5 எழுத்துட்டு வந்துடுறான். குர்ரா கொஞ்சம். ஐயோ
கோடு நமக்கு தேவைப்படும்பா எலும்பு கூட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் டேஞ்சர் गाइस நம்ம கீழேயே ஓடிரலாம் மேல இடத்த வச்சு மூடிட்டு என்ன இடத்த புடிச்சு மூடிட்டேன் என்னவா மேல ஐயோ மேல தாண்டே இப்ப அவன் சுத்திக்கிட்டே இருக்கான் அவ்வளவு கீழ அண்டான் போச்சு இப்போ இந்த ஏழரையும் வேற இழுக்கணுமாண்டா அங்க பாருங்க இங்க இருக்கான் பாருங்க ஐயோ இங்க என்னமோ இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டே 2 இப்படியே நாசமா போயிருச்சு गाइस சரி நம்ம அங்கல கட்ட வேணாம் நம்மளே கட்டலாம் சரி அததானே நான் அப்பவே சொன்னேன் இவன் தான் சரி இந்த இடத்த நம்ம இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் गाइस எனக்கு புரியல சத்தியமா இந்த creeper மண்டேனுங்க வந்து இப்படி வாய் விட்டு தொலைங்க வாய் விட்டு இந்த இடத்துலயே வேணாம் ஃபர்ஸ்ட் வீடியோ எலும்பு கூட நம்ம டே 3 ல கண்டினியூ பண்ணலாமா गाइस ஆமா गाइस என்னால சத்தியமா இவனுங்களை வச்சு ரோதனையா இருக்கு சோ இன்னைக்கே முடிஞ்சா கூட நான் டே 2 அப்லோட் பண்ணிடுவேன் டே 3யும் முடிஞ்சா கேட்டா கூட நான் இன்னைக்கே போடுறேன் அவனுங்க தொலை தாங்க முடியல गाइस இப்போ வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவும் வந்துட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாரி गाइस ஐயோ இரும்பல் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ் விட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்து இதான் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு கட்டணும் இவங்க தொல்லை தாங்க முடியல இத்தனை நம்ம புல்லு மேலே கட்டினா அது ஒண்ணுமே ஆகாது गाइस ஆமா சரி இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை சுத்தி இந்த creeper மண்டேனுங்க இவனுங்கலாம் இருக்கிறானுங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால கட்ட முடியல நம்ம இந்த மாதிரி நிறைய உட்டு வேணும் ஆமா என்னடா ஆச்சு இந்த மாதிரி பண்ணா மாடிடுடா இன்னோட கிடையாது டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் गाइस நம்ம வந்துட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா 11 மினிட்ஸ் கிட்ட போயிருச்சு ஸோ இங்கே பாருங்க மைன்கிராஃப்ட்லேயே சொல்கிறாங்க நீங்கள் 25 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் நாங்கள் வந்துட்டு கட் பண்ணிட்டோம் நிறைய இது வந்துட்டு கட் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 11 மினிட்ஸாக வந்திருக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1 hour போனால் கூட வந்துட்டு அது பார்க்கறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்டா ஐயோ சத்தியமா முடிச்சுக்கலாம் கைஸ் ஏன்னா வந்துட்டு இப்போ 12 மினிட்ஸ் முதல்ல அங்க தான் வீடு கட்டலாம் முதல்ல அங்க கட்டலாம்னு இருந்தோம் நெக்ஸ்ட் இன்னொரு இடம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிளானே இல்லாம நம்ம பண்ணிட்டு எலும்பு இருக்கோம். வந்துட்டான் எலும்பு கூட வந்துட்டான் ஸோ அவன் வராம இருந்தான். அது எல்லாத்தையும் திரும்ப நீயும் வெல்ல ஆமா பசிக்கும்ல அப்ப சாப்பிடணும்ல இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா गाइस ஆமா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ வந்துட்டு எங்களுக்கு இதே மாதிரியே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் அந்த அதனால வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு டேக் கேர் என்னோட வீடியோ பாருங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடவுளே ஸோ வந்துட்டு गाइस ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க அது பேச தெரியல இல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க அதுக்கு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கறான் சோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறவங்கலாம் வந்துட்டு மறக்காம ஒரு லைக் ஷேர் ஒரு லைக் தான 1 லைக் இஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல गाइस ஒரு லைக் நான் गाइस போட்டுடுங்க गाइस சோ சப்ஸ்கிரைப் தான் இன்னொரு பட்டன் போட்டுடுங்க சரி சரி உங்க ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்காங்க சோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை பை